தற்போதைய முக்கிய செய்தி, பிஎட் வினாத்தாள் கசிவு, அதனை திரும்ப பெற முடிவு செய்திருக்கும் அண்மை செய்தி இது. குமுதம் செய்திகளின் எதிரொலியாக வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் உயர்கல்வித்துறை அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கிறது. தற்போது கிடைத்த மிக முக்கிய செய்தி இது. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் நடத்தக்கூடிய பிஎட் பருவத் தேர்வுக்கான வினாத்தாள் கசிந்திருக்கிறது. இந்த தேர்வுக்கு முன்னதாக பிஎட் வினாத்தாள் வெளியான நிலையில் அதனை திரும்ப பெறுவதாக உயர்கல்வித்துறை அறிவிப்பு ஒன்றை அதிரடியாக வெளியிட்டிருக்கிறது. தேர்வு துவங்குவதற்கு முன்பு புதிய வினாத்தாள் இணையதளம் வாயிலாக வழங்கப்படும் என்றும், இது எல்லாவற்றுக்கும் குமுதம் செய்திகள் எதிரொலியாக வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் உயர்கல்வித்துறை அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் கீதன் தரும் உடனடி தகவல்களை இப்பொழுது கேட்கலாம். அதாவது குமுதம் செய்தியோட எதிரொலியா பிஎட் வினாத்தாள் கசிவு, அதை திரும்ப பெற தற்போது முடிவு. உங்களுடைய விளக்கத்தை எதிர்பார்க்கிறோம் கீதன். வணக்கம். குறிப்பாக இன்றைய நாள் மிக முக்கியமானதாக, அதாவது இந்த பிஎட் படிப்புக்கான அந்த வினாத்தாள் நேற்று கசிந்திருக்கின்றது. இந்த தகவல்கள் வெளியான நிலையில் இது குறித்து நம்ம உயர்கல்வித்துறையினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றோம். அந்த வகையில் தற்போது அந்த வெளியான வினாத்தாளை திரும்ப பெறுவதாக அறிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக தேர்வுக்கு முன்னதாக முன்கூட்டியே இணையதளம் வாயிலாக புதிய வினாத்தாள் தேர்வு மையங்களுக்கு அனுப்பப்பட்டு இந்த தேர்வு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இன்றைய தினம், அதாவது 2வது ஆண்டு 4வது செமஸ்டர் தேர்வு வினாத்தாள், அதாவது கிரியேட்டிங் அண்ட் இன்க்ளூசிவ் ஸ்கூல் என்கின்ற அந்த பாடத்திற்கான வினாத்தாள் என்பது வெளியாகி இருந்தது. குறிப்பாக கடந்த 27ஆம் தேதி முதல் இந்த மாதம் 31ஆம் தேதி வரை பிஎட் படிப்புகளுக்கான அந்த செமஸ்டர் தேர்வுகள் என்பது நடைபெறுகின்றது. இது தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் நடத்துகின்றது. ஆனால் இன்றைய நடைபெறக்கூடிய இந்த தேர்வுக்கான வினாத்தாள் என்பது முன்கூட்டியே வெளியான நிலையில்தான் நாம் இந்த விவகாரம் குறித்து உயர்கல்வித்துறையினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றோம். இவ்வாறு முன்கூட்டியே வினாத்தாள் வெளியாகி இருக்கின்றது என்ற தகவலை அவர்களிடம் பகிர்ந்து கொண்டோம். அந்த வகையில் தற்போது தேர்வுக்கு முன்கூட்டியே அவர்கள் புதிய வினாத்தாளை தேர்வு மையங்களுக்கு அனுப்பப்படும் என்றும், தற்போது வெளியானதாக சொல்லப்படக்கூடிய அந்த வினாத்தாளை அவர்கள் திரும்ப பெறுவதாகவும் தற்போது அறிவித்திருக்கின்றார்கள். இது மாணவர்கள் எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாம் உடனடியாக உயர்கல்வித்துறை கவனத்திற்கு கொண்டு சென்றதன் அடிப்படையில் தற்போது முடிவு என்பது எடுக்கப்பட்டிருக்கின்றது. உங்கள் உடனடி விரிவான தகவல்களுக்கு நன்றி கீதன்.